இன்றைக்கி ஆராதனை முறையிலேருந்து பார்த்தோம். கடந்த வாரம் ஆராதிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையோடு என்னோடு இடைப்பட்டார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆகவே கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தரும் நம்மளை மகிமைப்படுத்தி இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறார். ஆகவே இன்றைக்கும் அந்த ஆராதனையில் அந்த வார்த்தை மீண்டுமாய் வந்ததுனால திருப்பி இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். உங்களை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. எனக்கு நேரடியாக நம்ம செய்திக்கு போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36 39 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி ஆராதனை முறைமையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆராதனை நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கும் பொழுது இயேசுவின் அன்பு நம்மேல் அதிகமாய் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அல்லேலூயா. உறவுகள் பிரிந்தாலும் நண்பர்கள் பிரிந்தாலும் என்ன இருக்குது, அந்த பாடல் பாடணும். உறவுகள் பிரிந்தாலும் பிரிந்தாலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடுவே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடுவே. அல்லேலூயா. உறவுகள் பிரிந்தாலும் யார் கைவிட்டாலும் உமது அன்பை விட்டு நான் பிரிந்திட மாட்டேன். ஒரு அழகான பாடல் வரி. அல்லேலூயா. இன்னொரு பழைய பாடல் ஒன்று உண்டு, அதையும் நான் பாடி உங்களை அந்த அன்புக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்றுமே.
ஹல்லேலூயா. அவர் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எதுவும் நம்மளை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்பது பவுல் இங்கே ஆணித்தரமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு ஈடு இணை இல்லாத ஒரு அன்பு. ஆண்டவரே, அந்த அன்பில் கட்டப்பட்டிருக்கிற நாங்கள் என்ன துன்பம் வந்தாலும் உம்மை விட்டு விலகாதபடி உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்கார்ந்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். பொழுது தியானிக்கும் பொழுது பவுலுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும் பொழுது ரொம்ப பயங்கரமான ஒரு ஊழியம், கஷ்டமான ஊழியம், கடினமான ஊழியம், எல்லாவற்றையும் இழந்து நின்ற ஊழியம். கல்லடிப்பட்டு அவன் இறந்து போயிட்டான் என்று சொல்லி அவனை விட்டுட்டு போன நேரத்தில் கர்த்தர் அவனை தாங்கி அவனுக்கு உயிரை கொடுத்த நேரம். பிரைஸ்லாம் சவுக்கால் அடிக்கப்படும் பொழுது ஆண்டவர் விட்டு பின்வாங்காதபடி என் ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்ற வைராக்கியம் அவனிடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. என்ன நஷ்டம் வந்தாலும், நான் எதை இழந்து போனாலும் என் கர்த்தரை நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு பின் சென்றுகிற அந்த காரியத்தை காண முடிந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அவன் சொல்கிறான், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரைஸ் எல்லோரும் சொல்லுவோமா? அவன் ஊழியத்தின் பாதையில் கடந்து வரும்பொழுது அவன் மிகுந்த தாழ்மையோடு நமக்கு எடுத்து காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் மிகுந்த கண்ணீரோடு நான் யூதருடைய தீமையான யோசனை எனக்கு நேரிட்டதை நினைத்து அந்த சோதனைகளோடு கூட நான் என்ன செஞ்சேன்? கர்த்தரை நான் பின்பற்றுகிறேன், கர்த்தரை நான் சேவித்தேன், தேவனை நான் ஆராதிக்கிறேன், தேவனுடைய வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறேன், சுவிசேஷத்தை நான் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், புறஜாதிகளிடத்திலே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவித்தேன் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் இதை செய்ய வேண்டும்? அவருடைய அன்பு என்னை கட்டி வைத்திருக்கிறது. அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. அவர் பட்ட பாடுகளை காட்டிலும் நான் பட்ட பாடுகள் சிறிதுதான். ஆகவே என்னை முழுவதும் என் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஜீவனுள்ள வரைக்கும், என் மரணம் வரைக்கும் பரியந்தமும் நான் அவரையே சேவிப்பேன் என்ற ஒரு வைராக்கிய வாஞ்சையை அவனுடைய ஊழியத்தில் பார்க்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். அவன் சாதாரண மனுஷன் அல்ல, பெரிய கோடீஸ்வரன். அல்லேலூயா. பெரிய பணக்காரன், நல்ல படித்தவன். அதனால் அந்த இராணுவத்தில், ரோம இராணுவத்தில் முக்கியமான ஒரு பதவியில் இருந்தவன். அப்படிப்பட்ட பதவியில் இருந்தவன் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம், அந்த அன்பை ருசித்ததுக்கப்புறம், இனி இதெல்லாம் எனக்கு குப்பை என்று எண்ணி அவரை பின்பற்ற ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இன்னொரு வசனத்தை வாசி, 2 கொரிந்தியரில் 11வது வசனம், 11வது அதிகாரம் 24லிருந்து 28 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். எப்படி? ஆமாம், ஒன்று குறைய 39 5 முறை அடிக்கப்பட்டிருக்கிறார். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வானத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலையும் என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பவுலுடைய வைராக்கிய வாஞ்சையை பாருங்கள்.
இயேசுவின் அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆகவே ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை பின்பற்றினான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரை பின்பற்றுறோம்? கர்த்தரை பின்பற்றுறோமா? கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் தலைவலி வந்துருச்சுன்னா, மழை ஒரு வேளை அன்றைக்கி வந்து லிசா வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் நின்று போயிடுச்சு தான் நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம். ஆண்டவர்லாம் காது இருக்குதா? கேட்டாரா ஜெபத்தை? தடைகள் வந்த போதிலும் இனி எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த வேத வசனம் வேண்டாம், எனக்கு உலகம் போதும் என்று போகிற நேரத்தில் பவுலுடைய வைராக்கிய வாஞ்சை நமக்கு தட்டி எழுப்புகிறது, உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு கூட என்ன செய்ய முடியாது, அது ஈடு இணை ஆகவே முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவர் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் விட்டு பின்வாங்கி போகவே மாட்டான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தில் வந்து இன்னொரு பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு என்னென்ன லாபமாக இருந்துச்சோ அவைகளெல்லாம் நஷ்டம் என்று, எனக்கு அதெல்லாம் லாபம் இல்லை, அதெல்லாம் நஷ்டம், அது ஒன்றுமில்லை என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. 11-14 வரைக்கும் அதில் இது 11-14 வரைக்கும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுடைய இந்த வைராக்கியம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் தான், ஆனால் கிறிஸ்துவின் அன்பில் நான் நிலைத்திருக்கிறேனா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி நிலைத்திருந்தால் அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை என்ன செய்ய, சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தி எல்லாரிடத்திலும் அன்பு சொல்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, உலகத்துக்கு சாட்சியாக உங்களை வைப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் எந்த ஒரு சின்ன சோதனை வந்தாலோ, அது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். அவருக்காக நான் முன் செல்வேன், அவருக்காக நான் பின் செல்வேன். அவர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு நான் வாஞ்சையாக ஆசையாக நான் தொடருவேன். அவர் எனக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி இன்னமும் தொடர்ந்து கொண்டே தான் இருப்பேன். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள் எது வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன். என் இயேசுவுக்காக நான் ஓடுவேன். இந்த வைராக்கியத்தை இன்னைக்கு சபையை எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் சபையில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடைசி காலம், உபத்திரவ காலம் வரும். அந்த காலத்தில் நீங்கள் எந்த அளவில் நிற்க போறீங்க என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இப்பயே ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒன்றும் செய்ய முடியாது, ஒருத்தரும் பிரிக்க முடியாது என்ற வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் வரக்கூடிய காலங்களிலே ஏற்படுகிற உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர்ல சொல்றாரு, 3வது அதிகாரம் 12-13. 1 தெசலோனிக்கேயர், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு பவுல்? சொல்றாரு, நாங்கள் உங்களிடத்தில், அதாவது சீசர்கள் உங்களிடத்தில் வைத்திருக்க அன்புக்கு ஒப்பாய், அந்த அன்புக்கு ஈடாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு வைங்க.
மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். அடுத்த வசனம் 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த அன்பு தான் உங்களை ஸ்திரப்படுத்தும். கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் ஸ்திரப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே பவுல் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை பின்பற்றினார். ஹல்லேலூயா. பவுலுடைய சரித்திரத்தை நீங்கள் பைபிளில் படிக்கும்போது அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் தியானிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் நான் என்னத்தை கொண்டு போகிறேன்? நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் ஒரு நயா பைசா கூட உங்களால் எடுத்துகிட்டு போகவே கொண்டு செல்லவே முடியாது. பிறந்த நாள்லேருந்து மறிக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஆடுற ஆட்டம் என்ன தெரியுமா? சொல்ல முடியாத ஆட்டம். மரணம் வந்துச்சுன்னா முடிஞ்சது ஒரு ஆட்டம், முடிஞ்சது. ஆமாம், என்னைக்கு எப்போ எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கனே தெரியாது. அதுக்குள்ளே இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க பாருங்கள். அவருக்காக வைராக்கியமாக செயல்பட பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்க பாருங்கள். அதுதான் இன்றைக்கி தேவன் எதிர்பார்த்திருக்கிற காரியம், எதிர்பார்த்திருக்கிற அந்த அவருடைய ஆசை. பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைகள் என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிறார்கள். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து என் பிள்ளைகள் ஒருபோது பின்வாங்க மாட்டார்கள், என்னை பின்பற்றி வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ரிவைவல் வந்தது. எழுப்புதல், பெரிய எழுப்புதல், பயங்கரமான எழுப்புதல். அந்த எழுப்புதலில் தொடப்பட்ட அநேகர் குரூப்பாக உலக நாடுகளுக்கு சென்றார்கள். அதில் ஒரு குரூப்பு இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவுக்கு வந்து வடமேற்கு பகுதியில் ஜம்மு காஷ்மீர், இப்போ தான் சொல்கிறோம், அப்போல்லாம் ஜம்முன்னு ஒரே இந்தியாவுக்குள்ளே ஒரே இதாக பிரிக்கல. குறுநில மன்னர்கள் அப்போ அந்த நாட்களில் எப்படி இருந்ததுன்னா ஆதிவாசிகள் தான் குரூப்பாக கிராமத்தில் ஒரு தலைவனை ஏற்படுத்தி இருப்பாங்க. அப்படி தான் அந்த பகுதியில் என்னது, அசாம் பகுதியில் பல கிராமங்கள், அந்த நாகாலாந்து, மணிப்பூர், அப்புறம் அது சுற்றி இருக்கிற பல கிராமங்கள் நிறைய இருந்தது. அதில் ஒரு குரூப்பு, அது இங்கிலாந்து தேசத்திலேருந்து வந்த ஒரு குரூப் அங்கே பல இடங்களுக்கு சென்றார்கள். அப்படி போன இடத்துல நாகாலாந்து என்ற ஒரு நாகா அதாவது ஆதிவாசிகள் வசிக்கிற இடம் நாகாலாந்து. புரியுதுங்களா? அந்த நாகா ஜனங்கள் மோசமான ஜனங்கள். ஆண்களை கண்டால் கொன்று குடிச்சிடுவாங்க. யாரும் அங்கே உள்ளே நுழைய முடியாது. தலையை வெட்டி கொண்டு போய் மாட்டி வச்சிருவாங்களாம். அப்படி பல தலைகள் எத்தனை மாட்டி வைக்கப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சித்திரவதை செய்து தங்களுடைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருந்த அந்த நாகா மக்கள், அந்த மக்கள் மத்தியில் ஒருத்தர் போயிருக்கார். போனதில் பல பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, எல்லாத்தையும் சந்தித்தார். சந்திக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு குடும்பம் அவரை பராமரித்தது. அந்த ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, 2 சின்ன பிள்ளைங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த லாராவும் ரிவைன் மாதிரி 2 சின்ன பிள்ளைங்க. இந்த 4 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால மிஷினரிகள் வந்து அங்கே சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு பாடலெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. கோரஸ் பாடுறது, சின்ன வரிகளில் அவங்களுக்கு புரியது மாதிரி, எழுதி கொடுக்க முடியாதுல்ல, பாட அவங்க மனதில் பதிகிறது மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்களாம். அப்படி சொல்லி கொடுக்கும்போது ஒரு குடும்பம் முழுவதுமாக தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். இவர் அநேக இடங்களில் போய் சத்தியத்தை பிரசங்கிக்கு வரும்பொழுது அந்த நாகா கிராமத்தில் இருக்கிற அந்த ஆதிவாசிகளுடைய தலைவன் அதை கேள்விப்பட்டு
அவன் வந்து அந்த குடும்ப தலைவனை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி கேள்விப்படுகிறேன், நீ ஆண்டவர் அந்த இயேசுவை நீ சொல்லுகிற, நீ நம்புகிற அல்லது உனக்கு போதித்த அந்த இயேசுவை நீ மறுதலிக்க வேண்டும், நீயும் குடும்பமும் மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்போது கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இந்த கிராம தலைவன் வந்து இப்படி செய்து மிரட்டு கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் சில பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இந்த குடும்பம் மட்டும் பர்டிகுலராக ரொம்ப அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதுனால அந்த குடும்பத்தை கூப்பிட்டு அந்த தலைவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது, நீ மறுதளிக்கணும், நீ மறுதளிக்கலைன்னா உன் 2 பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அம்பு எய்தி கொன்றுவோம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் ஒரு பாட்டு பாடினானா, அந்த மிஷினரி சொல்லி கொடுத்த பாடல். பிரைஸ் தி லார்ட். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த வரியை அவன் பாடும்போது அந்த தலைவன் சொன்னான், உன் பிள்ளைகளை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி அம்பு எய்து 2 குழந்தைகளையும் விட்டார். 2 குழந்தைகள் செத்து போச்சு. தாய் தகப்பனுக்கு முன்பாக அந்த 2 குழந்தைகள் என்ன பாவம் செய்தது, மரித்து மண்ணோடு போச்சு. அப்புறம் சொன்னால், இப்போ ஒரு சான்ஸ் தரேன், உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு 2 பிள்ளைகள் போயிடுச்சு, நீ இப்போ மறுதளிச்சிட்டினா உங்கள் 2 பேர்த்தையும் விட்டுறேன், நீ மறுதளிக்கலைன்னா உன் மனைவியை கொன்றுவேன். ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பு இருக்கும். பிள்ளைகள் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே மறுதளிச்சிருவான்னு சொல்லி நினச்சான். அதில் வைராக்கியமாக நின்றார். மனைவி மேலே அன்பு இருக்குது, இப்போ மனைவியை கொல்ல போகிறேன்னு சொல்கிறான். எது போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்லி, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பாடி முடிச்சான். அம்பு போச்சு, மனைவி இறந்து போயிட்டான். எவ்வளோ வேதனையாக இருக்கும். பிள்ளைகள் கண் முன்னாடி இறந்தது, மனைவி இறந்துட்டா. இப்போ இவன் மட்டும் இருக்கிறான். இப்போவும் உனக்கு சான்ஸ் தரேன், நீ மறுதளித்து நீ என்ன செய்யணும், ஆமாம் நீ விட்டுறணும். முடியாது. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. பாடி கைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் போது அம்பு அவன் இருதயத்தில் பாய்ந்தது. மரித்தான், மரித்தான். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கசப்பு வந்தது. இந்த தலைவன் எண்ணினான், அறியாத யாரோ ஒரு தெய்வத்தை இவன் தெய்வம் என்று சொல்லி அவருக்காக வைராக்கியமாய் 4 உயிர் போகிற அளவுக்கு இந்த நம்பிக்கை இருக்குமானால் அவரே மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி முழங்கால் படிட்டானா. இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லி அவன் சொன்னதை கேட்ட அந்த மக்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம்.
அதான் நாகாலாந்தில் கிறிஸ்தவம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதற்கு, மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்தது இயேசுவின் அன்பு. இந்த இயேசுவின் அன்பை விதைத்தான். அந்த இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்தவங்களை எதையும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது என்பதை இந்த காட்டுவாசி ஒரு குடும்பம் வெளிப்படுத்தினது. அவன் வெளிப்படுத்தின அந்த குடும்பத்தினுடைய வைராக்கியத்தை பார்த்த தலைவன் தன்னை அர்ப்பணித்தான். கிறிஸ்துவுக்கு முன்பாக எதுவும் நம்மளை பிரிக்க மாட்டாது. பிரைஸ் லார்ட். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த கிராமத்தில் இன்றைக்கி ஒரு எழுப்புதல் ஏற்படுமானால், இன்றைக்கி எத்தனை பேர் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த சகோதரியை வீட்டுக்கு வந்தாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. அதனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, உந்துதல் ஏற்படுத்துவதற்காக அல்ல. இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்குமானால், யார் சொல்லாவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? கர்த்தருக்காக நிற்பீங்க. அல்லது யாருக்கும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் விலகி போயிடாதீங்க. கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நில்லுங்க. அவருடைய அன்பில் நிலைத்திருங்க, அவருடைய கிருபையில் நிலைத்திருங்க, அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருங்க, அவருடைய கற்பனைகளுக்கு நிலைத்திருங்க. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நாகாலாந்தில் இருக்கிற அந்த நாகா என்கிற அந்த ஆதிவாசிகள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமானால், இன்றைக்கி நம்மளை கொண்டு அநேகரை ஏற்றுக்கொள்ள வைக்க தேவனால் கூடும். நாம் எடுக்க வேண்டிய ஸ்டெப் ஒன்று தான், அவருக்காக வைராக்கியம் இல்லைங்க. உங்கள் வைராக்கியத்தை பார்த்தாவது மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் முடிக்க போகிறேன் நான். 18வது அதிகாரம் 35லேருந்து 43 வரைக்கும். வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, இதுக்கு என்னப்பா சத்தம் என்று விசாரிக்கிறான். அங்கே ஒருத்தர் சொல்கிறான், எப்பா நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார். அப்பொழுது அவன் சொன்னதை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவனை அதட்டுறாங்க, பேசாமல் ராபடி சொல்லி அதட்டுறாங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் பல பாடுகளுக்கு மத்தியிலே பின் சென்றான், கர்த்தரை பின் சென்றான், கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான், கர்த்தருடைய பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தான். இந்த ஆதிவாசிகள் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டதனாலே கிறிஸ்துவை விட்டு விலகாதபடி கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். இந்த குருடனோ பார்வை அடைந்துட்டேன் என்று சொல்லி போய்விடாதபடி நன்றி உள்ளவனாக பின் சென்றான். எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள். பில்லி சூனியத்திலிருந்து எத்தனை பேர் விடுதலை ஆகியிருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்களெல்லாம் கணக்கு வச்ச இடமே பத்தாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அற்புதங்களை செய்த நாட்கள் உண்டு, இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் சுகமாக்குறதுக்கு மாத்திரம் சபைக்கு வரக்கூடாது, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி வரக்கூடாது. மறுமைக்கும் நீங்கள் போக வேண்டுமானால் அவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவரை பின்பற்றுங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை விட்டு விலகாதபடி அவருக்காக முன் செல்லுங்கள். கர்த்தர் நன்மை செய்தார், நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு பாராட்டின அந்த அன்பு இருக்குதே, குருடனாய் பிச்சைக்காரனாய் ரோட்டில் கிடந்த எனக்கு அன்பு பாராட்டி இந்த கண்ணை கொடுத்தாரே, என்னை முதலாக அவரை பார்க்க வைத்தாரே, அவரை விட்டு நான் எங்கேயா போகிறது? அவர் பின்னையே நான் போகிறேன், நான் அவர் பின்னையே போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த குருடனுக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் கூட இன்னைக்கு விசுவாசிகள் இடத்துல இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய அன்புக்கு உறுதுணையாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் யாரிடத்தில் அன்பு கூறுறீங்க? உங்கள் குடும்பத்தில் எல்லாரிடத்துல அன்பு கூறுங்க, சகோதரிடத்தில் அன்பு கூறுங்க, சகோதரிகளோடு அன்பு கூறுங்க, மற்றவர்களோடு அன்பு கூறுங்க. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த அன்பு தான் வேதம் முழுவதுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பிரைஸ் தி லார்ட். அன்பு இல்லைன்னா நம்ம மிருகத்தை விட கேவலமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் நாங்கள் ஆரம்ப நாட்டில் பிள்ளைகள்லாம், சின்ன பிள்ளைகள்லாம், கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள்லாம் வந்ததுக்கப்புறம் என் மனைவி கேட்பாங்க, இந்த 2 பிள்ளைகளில் யாரிடத்தில் அன்பு வைப்பீங்க, யாரை நேசிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இன்னும் பெரிய கஷ்டமான வார்த்தையாகிடுச்சு, யாரை சொல்ல முடியும்? அப்போ எனக்கு டக்குன்னு என்ன வந்துச்சுன்னா, 2 கண்கள், ஒரு கண்ணு சாமு, ஒரு கண்ணு சரின்னு. அப்போ நான், நீ என் இருதயம். ஐயோ, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் இருதயம். ஆமாம், அப்படி சொல்லி நாங்கள் சிரிச்சுக்குவோம் வீட்டில் சொல்லி நாங்கள். அப்புறம் உங்கள் சிஸ்டரு, உங்கள் தங்கச்சி, ஒரு கொடியில் 2 மலர்கள், அதை பிரிக்க முடியாது. இப்போ 3வது மலராக ஒன்று சேர்ந்துருச்சு, ஒரு கொடியில் பிறந்தது. அதனால் அப்போ நீங்கள் எல்லாமே இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நாடி நரம்பு சரீரம் முழுவதும், ஜீவன் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தம். இப்படி அடிக்கடி சில சமயத்தில் நாங்கள் கூடி இதெல்லாம் செய்யும்போது பிள்ளைகள்லாம் சிரிப்பாங்க. பிள்ளைகள் அப்போ சின்ன பிள்ளைகளாக, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளாக இருந்தாலும் சிரிப்பாங்க. அப்போ ஜாக்கியை பற்றி சொல்லும்போது அதுக்கு மேலே சிரிப்பாங்க. பாரு, ஒரு கொடியில் 2 மலரான். ஆரம்பத்தில் இப்போ தானே இவர் ரட்சிக்கப்பட்டு வந்தார். நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்கிறேங்க, மற்றபடி இல்லை. ஒரு கொடியில் பிறந்த பிள்ளைகள் 2 பேர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அதான் 2 மலர்கள். நான் அப்படி தான் சொன்னேன், எல்லாரையும் சொல்ல. 3வது ஒட்டிக்கிட்டு வந்தது, கடைசியாக பிறந்தது ஒட்டிக்கிச்சு, அது 3 மலர்கள் ஆகிப்போச்சு. பிரைஸ் தி லார்ட். இது அந்த அன்பு எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் சொல்ல வரேன். உங்கள் குடும்பத்தில் அன்பு வைங்க, கணவன் மனைவிக்குள்ளே அன்பாக இருங்க, விட்டு கொடுங்க. ராத்திரி நேரத்தில் ஏதாவது முடியலைன்னா நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க, அவங்களுக்கு பக்கபலமாக இருங்க, பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளைகளை அடிக்கலாம், ஆனால் எருமை மாட்டை அடிக்கிறது மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. என்னது, ஐயா அம்மானு கத்துற அளவுக்கு பிள்ளைகளுடைய சத்தம் வெளியே வரக்கூடாது. அடிக்கலாம், படிக்கலைன்னா அடிக்கலாம், கீழ்ப்படியலைன்னா அடிக்கலாம். ஏஞ்சல் சிரிக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அடித்து வளருங்க பிள்ளைகளை. சின்ன பிள்ளைகளை அடித்து வளர்த்தா பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கும், கத்தருக்கும் பயந்து இருக்கும். அப்போ அடிக்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை ரொம்ப அடிக்கக்கூடாது. அதுலேயும் என்ன செய்யக்கூடாது, முதுகில் அடிக்கவே மூச்சு நின்று, அதுக்கு தான் மூச்சு நின்று. அதனால் இந்த அன்பு நீங்கள் காண்பிக்கணும். அந்த அன்பு என்ன செய்யணும், அவங்கள வழி நடத்தணும். அந்த அன்பினால் வழி நடத்தணும். ஒரு தடவை 2 தடவை 2 பிள்ளையும் அடி வாங்கிச்சுங்க. அது எதுக்கு தெரியுமா, சர்ச்சில் விளையாடுது அப்படின்றதுக்காக சப்புன்னு 2 அடி அடித்தான். இங்கே வெளியில் அடித்த சத்தம் உள்ளுக்குள்ளே கேட்டுருச்சு. பாஸ்டர்மா கேட்குறாங்க, ஏன்ப்பா பிள்ளைகளை போட்டு அடிக்கிறீங்க,
சொன்னபடி கேட்க மாட்டேங்குதுமா, பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும், விட்டுருங்க அப்படிம்பாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற ஓவர் அன்பினால் பிள்ளைகள் கெட்டக்கூடாது. அதனால் அடித்து வளர்க்குறது நல்லது. அன்பு காண்பீங்க. குடும்பத்தில் அன்பு வேணும். இந்த அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. பிரைஸ் எல்லாம். ஆகவே இந்த நாட்களில் நான் முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1-8 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. சுமந்து கொண்டு வந்தார்கள். பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்றே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. சுகமாயிருச்சுன்னு ஆலயத்தை விட்டு ஓடலை. எங்கே போனா? என்னை சுகமாக்குன்னு இந்த 2 பேர் இருக்கிறாங்களே, அவர்களை பின்பற்றி போயிட்டான் உள்ளுக்குள்ளே. இதுதாங்க தேவ அன்பு. எங்கேயோ கிடந்தான், பிச்சை எடுத்துக்கிட்டு கிடந்தான். அவனை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை. வீட்டில் இருக்க தாய் தகப்பன் அவனை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வந்து இங்கே உட்காந்து நாள்தோறும் பிச்சை எடு, பிச்சை எடுக்கிற காசில் எங்களுக்கும் கொடு, நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். இது பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார குடும்பம். பிரைஸ் லார்ட். அவன் திறந்தோறும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த 2 பேர் யார் யார்? பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்காக வராங்க. அப்போ கேட்குறான், பிச்சை கேட்குறான். இவர்கள் அவனை உற்று பார்க்குறார்கள். பார்த்ததுன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம், இவனுக்கு கால் உண்டாக போகுதுன்னு நினச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயப்பா நீ என்னை விட்டுப்பார், நீ எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணோ வெள்ளியோ, நீ எதிர்பார்க்குற பணமோ என்கிட்ட இல்லைப்பா. ஆனால் எனக்கு உள்ளதை உன்னை தரேன். எனக்கு உள்ளது என்னது? ஏசு என்ற நாமம். எழுச்சினாட எனக்கு கையை பிடிச்சி தூக்கி விட்டான், எழுச்சிட்டான். இப்போ அவனுக்கு வேண்டியது பிச்சை போட்டிருந்தாங்கன்னா அதோடு அவன் உட்காந்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு தேவையானது என்னது? இனி அவன் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தேவன் அனுமதித்த ஒரு காரியம். இந்த 2 பேரும் சேர்ந்து அவன் கையை பிடித்து தூக்கி விடும்போது அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான். மீண்டும் என்ன செய்யான்? நடந்து குதித்து அவங்க பின்னையே போனான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அப்படியே எழுந்து நம்ம அர்ப்பணிப்போம். இயேசுவின் பின்னே ஓ glory to Jesus. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லுங்க, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்.
I have decided to follow Jesus. I have decided இந்த பாடலை நீங்க to பாடிக்கொண்டே follow இருங்க. Jesus. வீட்ல பாடுங்க, I have decided ஜெப வேளையில பாடுங்க. to follow ஆமென். Jesus. குருடன் No turning back. ஆண்டவரை No பின்பற்றினான். turning back. முடவன் சீசர்களை No turning பின்பற்றி back. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே No கடந்து போனான். turning back. ஹalleluya. The world ஆதிவாசி behind me. குடும்பம் The cross இயேசுவின் before அன்பை me. ருசித்த The குடும்பம் world behind இயேசுவை me. பின்பற்றினது The என்று cross பார்க்கிறோம். before me. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை The world behind வெற்றிக்கொள்வோம். me. The ஹalleluya. cross before me. No turning back. No turning back. No turning back. No turning back. Hallelujah. No turning back. No turning back. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். சொல்லுங்க, நான் பின்பற்றுவேன். உம்மை மாத்திரம் நான் ஜீவன் உம்மை மாத்திரம் நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. சாவானா இந்த உலகம் எனக்கு மாயையான உலகம். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசு ராஜா. நன்மை ஒன்றும் ஆமென். இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசு நாதா. ஜீவனானாலும் சாவானாலும் அர்ப்பணிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உம்மை மாத்திரம் பின்பற்றுவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும் உம்மை மாத்திரம் நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. பவுல் மரணத்துக்கு எதுவாய் போகும் பொழுது கூட ஜீவனை பாராதபடி இயேசுவை பின்பற்றினான். ஜீவன் உம்மை பின்பற்றுவேன். பிரச்சனைகளை கண்டு நான் பின்வாங்க மாட்டேன். பிரச்சனைகளை கண்டு நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. சோதனைகளை கண்டு நான் பின்வாங்க மாட்டேன். இழப்புகளை கண்டு நான் பின்வாங்க மாட்டேன். தோல்விகளை கண்டு நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. எது இழந்து போனாலும் நான் பின்வாங்க மாட்டேன். யார் என்னை விட்டு போனாலும் நான் பின்வாங்க மாட்டேன். சொல்லுவோம், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசு நாதா. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். Thank you Jesus. அப்படி அர்ப்பணிங்க. கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் அப்படி அர்ப்பணிவாங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுது ஆண்டவரே என்னை அழைத்து அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உம்மை இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். உம்மை பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழும்போது உமது அன்பை விட்டு பிரியாதபடி உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து உம்மை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்கள். பாடுகளோ உபத்திரவங்களோ வேதனைகளோ வியாதிகளோ வறுமையோ கஷ்டமோ நோய்களோ எதுவும் என்னை பிடிக்க முடியாது. யார் என்னை பிரிந்து போனாலும் அல்லது நினைத்த காரியங்கள் நடக்காமல் போனாலும் அதற்காக நான் சோர்ந்து போகாதபடி உம்மை மாத்திரம் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி அப்படியே அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணித்ததை நீர் பார்க்கிறீர். அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை பார்க்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பு உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுவீராக. குடும்பத்தில் யாராவது பலவீனப்பட்டு படுத்திருந்தால் அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, பிசாசினுடைய போராட்டத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. நன்மையை தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்மை சேவிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த இக்கட்டான நேரமாக இருந்தாலும் அவளை கைவிடாதபடி நீர் காக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரை காத்து வழி நடத்துறது போல இந்த நாளிலே எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானமும் என்றுமென்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.